ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறீங்களா. டெஸ்ட் 9ஓடது. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ரூரல் எக்கனாமி இன் இந்தியா. ஓகே. இந்திய ஊரக பொருளாதாரம் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஓகே. அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் 68.84% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் பாப்புலேஷன் லிவ்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ்ன்றாங்க. இது கரெக்டாக தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 83.3 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் படி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் வசிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 68% ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். ஸ்மாஷர் இன் இஸ் புக் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் டிஸ்கிரைப்ஸ் த கரண்ட் டெவலப்மெண்ட் மாடல் அஸ் டபுள் பாய்சனிங். அதாவது ஸ்மாஷர் தனது சிறியது அழகு என்ற நூலில் தற்போதைய வளர்ச்சி முறையை இரட்டை நஞ்சாக்கல் என குறிப்பிடுகிறார்ன்றாங்க. ஆக்சுவலி இதுவும் கரெக்ட் தான். அவர் வந்து எந்த மீனிங்கில் வந்து சொல்கிற போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது மாடர்ன் டெக்னாலஜிஸில் வருது பார்த்திங்களா. இப்போது புது டெக்னாலஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து வேலைவாய்ப்பின்மை தான் உருவாக்கணும்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரங்கள்லாம் போட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உரம் போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எதாவது தண்ணி தெளிக்கிறது, ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மேனுவல் ஒர்க்காக தான் இருக்கும் எல்லாமே கரெக்டாக. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸ் வளர எப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரோனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் தெளிக்கும், ட்ரோனே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர்லாம் தெளிக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்டிலைசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கிற மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அர்பனில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது ஓகேங்களா. அர்பனில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூரலில் வந்து வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கம்மியாகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அர்பனை நோக்கி போகிறாங்க, நகரங்களை நோக்கி போகிறாங்க. ஸோ இந்த டபுள் பாய்சனிங் இந்த சென்ஸ் அவர் எப்படி சொல்கிறேன்னா, ரூரலில் வேலைவாய்ப்பு கம்மியாகுது. ஸோ அது ஒரு பாய்சனிங்கு. இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதனால் ரூரலில் வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகிறதுனால அவங்க வந்து அர்பன் நோக்கி போகிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லம்ஸ் வந்து உருவாகுது ஓகேங்களா. ஸோ இடம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாய்சனிங்காக சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ இந்த மீனிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்மாஷர் வந்து டபுள் பாய்சனிங் சொல்கிறாரு. கரண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவதும் கரெக்டு. The Planning Commission estimated rural poverty at 54.10% for the year 2009 and 10ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. ரெண்டாவது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபார் த ஆஃப் தேர் லான்ச் இயர். ஓகே, 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா 1975 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. 1975 இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐஆர்டிபி. இது வந்து பார்த்திங்கன்னா 1978 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஐஆர்டிபி. மங்ரேகா இது வந்து பார்த்திங்கன்னா 2006 கொண்டு வந்திருப்பாங்க மங்ரேகா. அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு வந்து இது எப்போ அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா November 1, 2016 தான் அடாப்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக வருதுங்களா. 1, 2, 3, 4 அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இன்னொன்று கூட ஒன்று கேட்பாங்க, என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். அது முக்கியமானது. ஃபுட் ஃபார் ஒர்க்னால் இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து காசு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபுட் ஃபார் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்தோம்னா உணவு வந்து கொடுப்பாங்க, இல்லை உணவு தானியங்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமு. இது வந்து பார்த்திங்கன்னா 1977 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த ஐஆர்டிபி இருக்குது பார்த்திங்களா. இந்த ஐஆர்டிபி தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாட்கள் 1999 வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா வந்து பார்த்திங்கன்னா பேரமாற்றம் வந்து பண்ணிருப்பாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா இது வந்து பார்த்திங்கன்னா 1999 வந்து பண்ணிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்து பார்த்திங்கன்னா NRLM நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அது பார்த்திங்கன்னா அப்படி வந்து பேர் மாற்றம் அடையும் ஓகேங்களா. ஸோ ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா ஓகேங்களா. ஸ்வரோஸ்கர் யோஜனா. சரி ஓகேங்க. சரி ஓகே. அடுத்து மூணாவது, செலக்ட் த ஆர்டர் நோட் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ்ன்றாங்க. ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் கரெக்ட் தான். ஆர்டர் நோட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் ஓகேங்களா, MNCs. ஸோ இதுக்கும் ரூரலுக்குலாம் தொடர்பே கிடையாது, ரூரல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக தப்பு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா. நாலாவது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ரூரல் எக்கனாமி. ஓகே, பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் வெரி ஹை அண்ட் ஹவுசஸ் ஆர் ஸ்கேட்டர்டு இந்த என்டையர் வில்லேஜஸ்ன்றாங்க. இது கண்டிப்பாக தப்பு ஓகேங்களா. கிராமங்களில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகவும் குடியிருப்புகள் கிராமம் முழுவதும் பரவியும் காணப்படுகின்றனன்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தப்புங்க ஓகேங்களா. படிக்கும் போதே தெரியும் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெவன்யூ வில்லேஜ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் ஆஸ் பர் த இந்தியன் சென்சஸ். அதான் முக்கியமானது ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகு வருவாய் கிராமம் ஆகும்ன்றாங்க. இது கரெக்டு தான் ஓகேங்களா. கரெக்டு.
மூணாவது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஃபேமஸ்லி சைட் இந்தியா லிவ்ஸ் இன்னர் வில்லேஜஸ்ன்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 213 வந்து ஆன்சர் இருக்குங்களா. ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிகமாக வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் தான் ஓகேங்களா. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஓகேங்களா, எல்எஃப்பிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் ரூரலில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களோட வேலை வாய்ப்பில் வந்து அதிகமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பு. பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க வேலை வாய்ப்பில், எம்ப்ளாய்டில் ஓகேங்களா, ஆண்களை விட ஊரக பகுதியில் ஓகேங்களா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டாக இருக்காங்க ஊரக பகுதியில் ஓகேங்களா. ஏன்னா முக்கால்வாசி பெண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகி போயிடுவாங்க வேலை வாய்ப்புக்காக ஓகேங்களா, நகரத்தை நோக்கி போயிடுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். 2, 3 மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா, 1 வந்து தப்பு. அஞ்சாவது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரூரல் பாவர்ட்டி இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. பீப்புள் கன்சியூமிங் less than 2400 calories per day in rural areas are below the poverty lineன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தந்தேக்கர் அண்ட் ரத் அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1971 வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா. தந்தேக்கர் அண்ட் ரத் ஓகேங்களா 1971 போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமிட்டி போட்டிருப்பாங்க, அழகு கமிட்டி ஓகேங்களா, அழகு ஏஎல்ஏஜிஹெச் அழகு கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1979 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி லைன் வந்து எப்படி பேஸ் பண்ணிருப்பாங்கன்னா பணம் ரீதியோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு பேசிஸில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 2400 கேலரிஸ் கீழே வந்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை கீழே இருக்கான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே ஊரக பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் அர்பன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2100 அது கீழே வந்து அந்த 2100 கேலரிஸ் கீழே வந்து சாப்பிட்டோன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்கிறது ரூரல் 2400, கீழே இருக்கிறது அர்பன் ஓகேங்களா 2100. ஸோ இது கீழே வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கலரிஸ் பேஸில் தான் சொல்லிருப்பாங்க, உணவு பேஸில் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். ஆஸ் பர் த 2011-12 estimate 22 crore people in rural areas live below the poverty lineன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி லைனில் தான் இருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். இட் ஹோல்ஸ் 22% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் புவர் பாப்புலேஷன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ கரெக்டாக அந்த மேட்சிங்காக வருது பாருங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியில் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்துச்சுன்னா 22% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே இருக்காங்க பாவர்ட்டியில் உலக லெவலில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பவுங்க ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த தந்தேக்கரன்றது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1971, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலக் கமிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1979. இவங்களாம் வந்துட்டுனா அந்த பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு பேஸிஸில் சொல்லிருப்பாங்க, கேலரி பேஸில். இது வந்து யார் வந்து மானிட்டரி பேஸில் பணம் ரீதியாக யார் சொல்லிருப்பாங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டி ஓகேங்களா. டெண்டுல்கர் அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லிருப்பார் ஓகேங்களா. டெண்டுல்கர் கமிட்டி 2009 வந்து போட்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபாய்க்கு கம்மியாக அவங்க வந்து சம்பாரிச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியில் இருக்காங்க. அதுவே அர்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபாய்க்கு கம்மியாக சம்பாரிச்சாங்கன்னா வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க பர் டே ஓகேங்களா, பர் டே இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவுலேருந்து அந்த மானிட்டரி பேஸ் யார் மாற்றாங்கன்னு கேட்டாங்கன்னா டெண்டுல்கர் தான் ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த அபவ் ஆப்ஷன் டி தான். ஆறாவது, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வேர் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு தன் ரெக்வயர்டுன்றாங்க. தேவைக்கு அதிகமான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது மறைமுக வேலைவாய்ப்பின்மைன்றாங்க. இது கரெக்டு தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏக்கருக்கு 10 பேர் வேலை பார்த்தா போதும் ஓகேங்களா. ஆனால் அந்த 10 பேரோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக 10 பேர் வேலை பார்த்தாலே அந்த வேலை முடிஞ்சிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வேலை வாய்ப்பின்மை தான் ஓகேங்களா. பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், 30 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேங்களா. 10 பேர் இருந்தாலும் இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வேலை வாய்ப்பின்மை தான் ஓகேங்களா. சரி ரைட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை இருக்குல்ல, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் அர்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரூரலோட வேலை வாய்ப்பின்மையில் அதிகமாக இருக்காங்க ஓகேங்களா. அர்பனில் தாங்க ஆக்சுவலாக வேலை வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்காங்க. ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அது வந்து எப்படி அந்த ரிப்போர்ட் வந்து தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. ஆனால் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மறைமுக வேலை வாய்ப்பின்மை தான். ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூரலோட அர்பன் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ரூரல் வந்து பெட்டராக இருக்காங்க எம்ப்ளாய்டர். ஸோ இந்த பேசிஸை தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். ஸோ இந்த கொஷின் படி ஓகேங்களா. ரெண்டாவது, இன் ரூரல் ஏரியாஸ் டிஸ்கிரிஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எஸ்டிமேட்டட் பிட்வீன் 25 to 30%. இதெல்லாம் கரெக்ட் தான். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர்ஸ் டியூரிங் ஆஃப் சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. வேளாண்மை அல்லாத காலங்களில் ஏற்படும் வேலையின்மை பருவகால வேலையின்மை ஆகும்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர் இருக்குது.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மறைமுக வேலைவாய்ப்பின்மை டிஸ்குவிஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த டேர்ம் வந்து யார் காயின் பண்ணி கேட்பாங்க ஓகேங்களா. யார் பார்த்தீங்கன்னா ஜோவான் ராபின்சன் ஓகேங்களா. ஜோவான் ராபின்சன். அது ஜிடிபிலாம் நம்ம பார்த்துருப்போம். சைமன் குஸ்னர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப இருக்குங்களா. சரி ரைட். 7வது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ரூரல் இன்டெப்ட்னஸ். ஓகே. ஊரக கடன் சுமை குறித்த பின்வரும் குற்றங்களை ஆராய்க. சார் மேல்கோம் டார்லிங் ஸ்டேட்டட் அண்ட் இந்தியன் ஃபார்மர் இஸ் பார்ன் இன் டெப்ட், லிவ்ஸ் இன் டெப்ட் அண்ட் டைஸ் இன் டெப்ட். இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான்றாங்க. சந்ததிக்கும் கடனை விட்டு செல்கிறான்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். நியர்லி 3/4 ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் இந்தியா ஆர் இன் டெப்ட்ன்றாங்க. கரெக்டு தான். 4ல் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடனில் தான் இருக்காங்கன்றாங்க. கரெக்டு தான். ஆர்ஆர்பி வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1975 டு அட்ரஸ் த ரூரல் கிரெடிட் நீட்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. யார் ரெக்கமெண்டேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா நரசிம்மன் ஓகேங்களா. நரசிம்மன் கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக அந்த ஆர்ஆர்பி இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து இப்படி பிரிச்சிருப்பாங்க ஆர்ஆர்பிக்கு ஓகேங்களா. சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 50%, ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15%. அப்புறம் அந்த பேங்க் ஸ்பான்சர் பண்ணுற பேங்க் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்பான்சரிங் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுற பேங்க் வந்து 35% ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து பிரியும் ஓகேங்களா. சரி ரைட். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆல் த போதும் ஓகேங்களா. ஆன்சர் டி தான் ஆன்சரு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 8வது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜென்ரலி ஹெரிடேட்டரி அண்ட் யூஸ் மேனுவல் லேபர்ன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. குடிசை தொழில்கள் பொதுவாக பாரம்பரியமானவை மற்றும் மனித உழைப்பை பயன்படுத்தப்படுகின்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஸோ 2வது எம்எஸ்எம்இ ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் 2006ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். இது கரெக்டாக ஆக்சுவலாக காட்டேஜ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கமிஷன் போட்டிருப்பாங்க. காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஓகேங்களா. வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். இந்த கமிஷன் வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1957 வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா. காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஓகேங்களா. முக்கியமானது. அதே காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1956 ஓகேங்களா. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆக்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அது வந்து கமிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் த அபவ் ஓகேங்களா. இருங்க. 3rd ஸ்டேட்மெண்ட்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் லோக்கல் ரா மெட்டீரியல்ஸ் டு மீட் லோக்கல் நீட்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. கிராம தொழில்கள் உள்ளூர் மூலப்பொருட்களை கொண்டு உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. 9வது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. பின்வரும் திட்டங்களை காலவரிசைப்படுத்துக. இந்திரா ஆவாஸ் யோஜனா இது வந்து 1985 ஓகேங்களா. 1985 இந்திரா ஆவாஸ் யோஜனா. அப்புறம் பாரத் நிர்மன் இது வந்து 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இது வந்து 2011 ஓகேங்களா. அப்புறம் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இது பார்த்துருப்போம் 2013 ஓகேங்களா. ஸோ அப்படியே வரிசையாக வருது பாருங்கள். 1 2 3 4 தான் ஆன்சர் இருக்குங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. சரி ரைட். 10வது அரேஞ்ச் த ஃபாலோயிங் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் இது வந்து 1977 ஓகேங்களா. 1977 பார்த்தது தான். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இது வந்து 1989 ஓகேங்களா. 1989. மங்ரேகா வந்து பார்த்தீங்கன்னா 2006 ஓகேங்களா. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா இது வந்து 2000 ஓகேங்களா. ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போடுறது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 3 அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 1 2 4 3 எங்கே இருக்குது? 1 2 4 3 வரணும். 1 2 3 4 தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஆப்ஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குங்க ஓகேங்களா. ஸோ 1 2 4 3 தான் வரணும் இதுக்கு ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து இது ஆக்சுவலாக இந்த ஆர்டர் தாங்க. ஆன்சரை பார்த்தீங்கன்னா 1 2 4 3 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். சரி ஓகேங்க. அடுத்து 11வது. ஓகே. அரேஞ்ச் த ஹெல்த் அண்ட் லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ் குரோனாலஜிக்கலி. பின்வரும் திட்டங்களை காலவரிசைப்படுத்துக. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHM இது வந்து 2005 ஓகேங்களா. 2005. நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 2011. அதுவே JNNURM ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனவல் மிஷன் ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா JNNURM இது வந்து 2005 தான் இதுவும்.
ஸோ இது வந்து 2005. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, டிசம்பர் 3 ஓகேங்களா. அதே என்ஆர்ஹெச்எம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஏப்ரல் 12. இது வந்து டிசம்பர் 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஹெச்எம் ஓகேங்களா. ஸோ 1, 3, 2 அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. சரி ஓகே. 12வது, எக்ஸாமைன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. In the metallic standard, a metal like gold or silver was used to determine the standard value of money. உலோக திட்டத்தில் தங்கம், வெள்ளி போன்ற ஏதேனும் ஒரு உலோக பணத்தின் திட்ட மதிப்பினை நிர்ணயிக்க பயன்படுத்தப்பட்டதுன்ற இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டு தான் இது. இன் மெட்டாலிக் காயின்ஸ் போத் த ஃபேஸ் வேல்யூ அண்ட் இன்ட்ரென்சிக் மெட்டல் வேல்யூ ஆர் ஈக்குவல்ன்றாங்க. உலோக நாணயங்களில் முக மதிப்பு மற்றும் உள்ளடக்க மதிப்பு ஆகிய இரண்டும் சமமாகிறதுன்றாங்க. இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு 100 கிராம் கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கரன்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோல்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரூபா நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1000 ரூபா நோட் இருக்குது, நோட் இது ஓகேங்களா. இந்த நோட்டோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா. ஆனால் இதோட வெயிட்லாம் என்னது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கூட வராது வெயிட்லாம் பார்க்கும்போது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இந்த 100 கிராம் வந்து கோல்டு இருக்குதுன்னா அதோட வேல்யூ வந்து 1000 ரூபா இருக்குன்னா ஸோ அந்த வேல்யூ 1000 ரூபா தான். அந்த வெயிட்டோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணப்படுது ஓகேங்களா. ஸோ அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா போத் ஆர் கரெக்ட் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. 13வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பார்ட்டர் சிஸ்டம். த ஹிஸ்ட்ரி ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் டேட்ஸ் பேக் டு 600 BCன்றாங்க. இது தப்புங்க. ஆக்சுவலாக 600 BCலாம் கிடையாது, ஆரம்பத்துலேயே பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்துச்சுன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும்ல 3600, அதுலேருந்தே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெசோபொட்டாமியன்ஸ்லாம் வந்துச்சுன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட வந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் ஓகேங்களா. 600 BCன்றது பார்த்திங்கன்னா அந்த மெட்டாலிக் காயின்ஸ்லாம் இருக்கும்ல, மெட்டலில் காயின்ஸ்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 600 BC ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ 1 எலிமினேட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா சிடி வந்துருங்களா. சரி ஓகே. இட் இஸ் அ சிஸ்டம் வேர் கூட்ஸ் ஆர் டேரக்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அதர் கூட்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. பார்ட்டர் சிஸ்டம் டேரெக்டாக வந்துச்சுன்னா பொருள் வந்து மாற்றி நம்ம வந்து வாங்கிக்கிறோம்ல. ஸோ இதுவும் கரெக்ட் தான், 2 கரெக்டு. திஸ் சிஸ்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் யூஸ்ட் பை த மெசோபொட்டாமியன்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ 2, 3 இருக்கிற ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஃபொனிஷியன்ஸ் were responsible for spreading the system across the seas to various other cities-ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 2, 3, 4 அதுதான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து 14வது. ஓகே. அக்கார்டிங் டு மில்டன் ஃப்ரீட்மேன் வாட் இஸ் இன்ஃப்ளேஷன். ஓகே. மில்டன் ஃப்ரீட்மேன் கூற்றுப்படி பணவீக்கம் என்பது யாதுன்னு கேட்குறாங்க. டாக்ஸேஷன் வித்தவுட் லெஜிஸ்லேஷன் ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா சொன்னது இவர் தான். இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் கரெக்டாக. ஆனால் இந்த பணவீக்கம் வந்து அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டம் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. டேக்ஸ்லாம் போட்டு சட்டத்தை போட்டு அப்படி தான் விலையை ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. தானாக பார்த்திங்கன்னா விலை ஏறிடும் பணவீக்கத்தினால ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சட்டம் போட்டு தான் அதை ஏற்றணுன்ற அவசியம் இல்லை. பணவீக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். விச் மீன்ஸ் வந்துச்சுன்னா அந்த விலை வந்து அதிகமாகிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா இப்போ ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பைக்கோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் இருக்குது ஓகேங்களா. 1 லட்சம் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எப்படி ஒரு 18,000 வச்சுக்கோங்க ஓகேங்களா. 18,000 இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் போட்டு ஜிஎஸ்டி இதெல்லாம் பாடி கொண்டு வந்து சட்டம் போட்டு 2017 தானே கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 1 லட்சம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணோம் சட்டத்தெலாம் கொண்டு வந்து ஓகேங்களா. அதுவே இப்போ பணவீக்கம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பணவீக்கம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா இந்த 1 லட்சம் வந்துச்சுன்னா சட்டம் போட்டுலாம் இல்லை, டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 1 லட்சம் மேலே போயிடும், 2 லட்சம் போவோம், 3 லட்சம் போவோம், 2.5 லட்சம் போவோம், எத்தனை வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் போட்டு கொண்டாட பார்த்திங்கன்னா அந்த பணவீக்கத்தினால டேரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர் இருக்குங்களா. ஆக்சுவலாக மில்டன் ஃப்ரீட்மேன் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் மானிட்டரி எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க இவருக்குங்களா. ஃபாதர் ஆஃப் மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பணவியல் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க மில்டன் ஃப்ரீட்மேனு. ரைட். 15வது, ஹவு டிட் வாக்கர் டிஃபைன் மணின்னு கேட்குறாங்க. வாக்கர் பணத்தை எவ்வாறு வரையறுத்தாருன்னு கேட்குறாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அக்செப்டட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாக்கர் வந்து என்ன சொல்கிறப்பாருன்னா மணி இஸ் வாட் மணி டஸ்ன்னு சொல்கிறப்பார். அதாவது பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம்னு சொல்கிறப்பார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து காசு வந்து யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ வந்து நீங்கள் ஒரு தீவில் இருக்கீங்க ஓகேங்களா, ஏதோ சார் ஐலாண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்டினல் ஐலாண்டில் வந்து இருக்கீங்க ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவே கிடையாது ஓகேங்களா.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு மீனை கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு உப்பு கொடுக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருட்களை கொடுக்கணும். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு வந்து வேல்யூ இருக்காது. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற வாக்கர், ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் ஆகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா மணி. அதுதாங்க சிம்பிளாக சொல்ல வராரு, ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், ஓகேங்களா. ரைட். 16வது, வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் மணி டு ஃபங்க்ஷன் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஓகே, பணம் ஒரு மதிப்பு நிலைக்கலனாக செயல்பட என்ன தேவைன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் மணி ஷுட் பி ரீசனபிளி ஸ்டேபிள். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஓகேங்களா. பணத்தின் மதிப்பு ஓரளவுக்கு நிலைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரே பண்ண வந்து தோணும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2010 இல்லைனா 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீரோவில் சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2000 வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ 2026 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பன்மடங்கு அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். பணம் வைக்கம்னால வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ அந்தமாதிரி வேல்யூ அதிகமாகிடுச்சுன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேவே பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ஏதாச்சும் ஒரு கோல்டு நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அதோட வேல்யூ வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோரியேட் தான் இருக்கும், ஓகேங்களா, இன்ஃப்ளேஷனால். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து சேமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலைத்தன்மையாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணுன்ற எண்ணமே தோணும், ஓகேங்களா. ஸோ அந்த இதில் தான் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் மணி டு ஃபங்க்ஷன் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், ஓகேங்களா. பணத்தின் மதிப்பு ஓரளவுக்கு நிலைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைத்தணும். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏறிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரே பண்ண மாட்டோம், ஓகேங்களா. கோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போடணும்னு நம்மளுக்கு தோணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். 17வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மணி ஃப்ரம் த ஃபாலோவிங். ஓகே, இட் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் கிரெடிட்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான், ஓகேங்களா. இது பரிவர்த்தனை கருவியாகும் மற்றும் கடனுக்கான அடிப்படையாகும். கரெக்டு தான். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஜென்ரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர் அண்ட் சர்வ் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்றாங்க. இது பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறனை குறிப்பதோடு மதிப்பின் நிலைக்கணனாகவும் உள்ளதுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். இது ஜென்ரலைஸ்டுனா ஒன்றுமே இல்லை. இது வந்து இப்போ நம்ம மணி வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக. இப்போ ஒரு சில செக்கு இல்லை ஒரு சில கூப்பன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கூப்பன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில கடைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கடைக்கு போனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பனை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் காசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்துன்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஜென்ரலைஸ்டு தான் அது. ஸோ அந்த பேசிஸில் தான் சொல்கிறாங்களா. ஸோ பியும் கரெக்டு தான். ஸோ அப்படி பார்த்தாலே ஆப்ஷன் டி ஆன்சர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஓகே. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அண்ட் இன்க்ரீசஸ் த ப்ரொடக்டிவ் ஆஃப் கேபிட்டல். இதுவும் கரெக்டு தான், ஓகேங்களா. இது நாட்டு வருமான பங்கீட்டிற்கு உதவுகிறது மற்றும் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறதுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், ஓகேங்களா. சரி, ரைட். 18வது, கரன்சி டெபாசிட் ரேஷியோ சிடிஆர். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ அதுதான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது 2வது இருக்கும். ரேஷியோ ஆஃப் கேஷ் ஹெல்டு பை பப்ளிக் டு பேங்க் டெபாசிட்ஸ். பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வங்கி வைப்புகள். ஓகே, பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வங்கி வைப்புகள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிடிஆர் இருக்குங்களா, கரன்சி டெபாசிட் ரேஷியோ. ஸோ 2 இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான், ஓகேங்களா. ஸோ இதிலே கண்டுபிடிச்சலாம். இந்த ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ரிசர்வ்ஸ் இன் பேங்க் வால்ஸ் அண்ட் வித் த சென்ட்ரல் பேங்க் டு டோட்டல் டெபாசிட்ஸ். வங்கி பெட்டாக இருப்பு மற்றும் வங்கி பெட்டக இருப்பு மற்றும் மைய வங்கி இருப்பு மொத்த வைப்புகள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஷினாக திரும்ப கேட்பாங்க இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் தாங்க. இதுதாங்க முக்கியமானது ஆக்சுவலாக. ஸோ இந்த சிஆர்ஆர்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. அது வந்து சிஆர்ஆர். எஸ்எல்ஆர் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா கோல்டு இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து இருக்கும், ஓகேங்களா, நெகிழ்வுத்தன்மை. ஸோ அந்த மாதிரி நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிக்காக வச்சுருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எஸ்எல்ஆர், ஓகேங்களா, எஸ்எல்ஆர். ஸோ சிஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க சிஆர்ஆர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எஸ்எல்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 வந்து மெயின்டைன் பண்ணும் எஸ்எல்ஆர், இருக்குங்களா. கோல்டு இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்துச்சுன்னா பேங்க் வந்துச்சுன்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 100 ரூபா இருக்குது.
நூறுரூவாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் எஸ்ஆர்ஆர் மட்டும் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் மட்டுமே 25 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கு கையில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த 75 ரூபாவில் மட்டும்தான் வந்துச்சுன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கடன்லாம் கொடுக்க முடியும். ஓகேங்களா, யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தா இந்த 75 ரூபாவில் தான் கொடுக்க முடியும். சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பணவீக்கம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. 5 இருக்க வேண்டியதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆக்கிடுவாங்க. எஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ 55,000மா. ஸோ பேங்க்கு கையில் எவ்வளோ இருக்கும் 45 தான் இருக்கும். ஸோ 45 இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடனே கொடுக்க முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஓகேங்களா, கையில் வந்து அந்த பணப்பழக்கம் வந்து கம்மியாகும், பிஸ்னஸ்லாம் டல் ஆகும், ஓரளவு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க முக்கியமானது. ஓகேங்களா, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர். சரி, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 19வது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிளாஸ்டிக் மணி இஸ் எ சிக்னிஃபிகண்ட் எமர்ஜென்ஸ் இந்த சீரீஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா, நிதி பொருள்களின் வரிசையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தோற்றம் நெகிழி பணமாகும்ன்றாங்க. கரெக்டு தான். அந்த இதெல்லாம் ஏடிஎம் கார்டெலாம் இருக்கும்ல, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுதான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மணி. கரெக்டு தான். திஸ் மணி இஸ் ப்ராக்டிகலி அ சப்ஸ்டியூட் ஃபார் பேப்பர் மணின்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா, எப்பணம் நடைமுறையில் காகித பணத்திற்கு ஒரு மாற்றாகும்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, எல்லாமே கரெக்டு. 20வது, மேட்ச் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை இன் இந்தியான்னு கேட்குறாங்க. M1 நேரோ மணி, இது வந்து பார்த்திங்கன்னா கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஓகேங்களா, காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா M1. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த M1 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஹையஸ்ட் இன் லிக்விடிட்டி. ஓகேங்களா, நெகிழ்வுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், ஈஸியாக செலவு பண்ணுறது. ஓகேங்களா, ஹையஸ்ட் இதுதான் நெகிழ்வுத்தன்மையில். அதே M2 வந்து பார்த்திங்கன்னா நேரோ மணி தான். அது வந்து பார்த்திங்கன்னா M1 ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். போஸ்ட் ஆஃபீஸ்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்காக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருந்துச்சு ரூரல் இந்தியாலாம். ஓகேங்களா, கிராமப்புறத்தில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்தாலும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் பேங்க்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த பேசிஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக கையில் கேஷ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செலவு பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா M1. M2 என்னோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்கில் வச்சுருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம்மில் போயிட்டு அங்கே வந்து காசு எடுக்கணும்ல. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்வுத்தன்மை வந்து அதிகம் தான், ஆனால் இந்த M1 விட கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் அந்த பேங்க்குக்கு போயிட்டு காசு எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த பேசிஸில் தான் இது. ஸோ இதை பார்த்திங்கன்னா M2 வந்து பார்த்திங்கன்னா M1 ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ். ஓகேங்களா, M3 வந்து பார்த்திங்கன்னா இதில் வரணும். ஆக்சுவலி இதில் வந்து M2 கிடையாது, M1 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேங்களா, M1 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் அதுதான் வரணும். ஓகேங்களா, டைம் டெபாசிட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு FD ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லைனா ஒரு ரெக்கரிங் டெபாசிட்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போது நீங்கள் பேங்க்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, அந்த பைக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வாங்குறதுக்காக நீங்கள் வந்து சேமிப்பிக்கிறீங்கன்னா இந்த 1 லட்சம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 10,000, 20,000, 30,000 அப்படி போட்டுறீங்கன்னா நீங்கள் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த FDலேருந்து எடுக்க முடியாது. இப்போ நார்மல் நம்ம கிட்ட வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது கடைக்கு போனோம்னா அது வந்து நம்ம UPI யூஸ் பண்ணியோ இல்லை GPay யூஸ் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு பணத்தை வந்து எடுத்துடலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா. ஆனால் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னு அந்த அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ. ஓகேங்களா, நெகிழ்வுத்தன்மை கம்மியாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா FD. சப்போஸ் இந்த FDலேருந்து எடுக்கலாம், அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேங்க் போயிட்டு அந்த FD வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதியிலே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா M1 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் அப்படி வரணும். M4 வந்து M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் இன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆக்சுவலாக இந்த M4ன்றது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இப்போது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாத சம்பளம் வந்து ஒரு 1 லட்சம்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுக்குன்றதுக்காக அதுலேருந்து எப்படியோ ஒரு 5% இல்லை ஒரு 6% இல்லை ஒரு 10% பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு 10,000 பிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பென்ஷனுக்காக பிடிச்சிருவாங்க, PFக்காக கொஞ்சம் பிடிச்சிருவாங்க, டிஆர்எஸ் அலவன்ஸ்க்காக கொஞ்சம் பிடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா,
சம்பளம் நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. இந்த பிஎஃப், பென்ஷன் அந்த இதெல்லாம் ஓகேங்களா, டியர்னஸ் அலவன்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆகிறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோவஸ்ட் ஓகேங்களா லிக்விடிட்டியில் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கணும்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2341 ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரி ஓகேங்க. அடுத்து 21வது, இன் விச் இயர் டிட் த சிம்பிள் ஆஃப் த ருப்பி டிசைன் பை உதயகுமார் கேம் இன்ட்டு யூஸ்ன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2010. இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக. ஜூலை 15, 2010 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 22வது, மேட்ச் த ஃபாலோயிங் கிராப் டைப்ஸ் வித் தேர் ப்ரீமியம் ரேட்ஸ் அண்டர் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இது வந்து பார்த்திங்கன்னா February 18, 2016 வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காரிஃப் வந்து பார்த்திங்கன்னா 2% ஓகேங்களா. ராபி வந்து பார்த்திங்கன்னா 1.5, கமர்ஷியல் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 5%. ஸோ 3 to 1 அதுதான் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. ரைட். 23, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த இந்தியன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இந்திய தொழிலக கொள்கை மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஓகே, த மோனோபோலிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட், இந்த எம்ஆர்டிபி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் ரிமூவ்டுன்றாங்க இன் 1991. கரெக்ட் தான் ஓகேங்களா. இதை ரிமூவ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல 1991 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அது வந்து 1991 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு தான் ஓகேங்களா. த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2010ன்றாங்க. இதுதான் தப்பு ஓகேங்களா. ஆக்சுவலாக காம்படிட்டிவ் கமிஷன் ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2002 காம்படிட்டிவ் கமிஷன் ஆக்ட். அதே இந்த பாடி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்பாங்கன்னா 2003 ஓகேங்களா. ஆக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2002, ஆனால் பாடி வந்து பார்த்தீங்கன்னா 2003. இன் 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி இன்க்ளூடட் மெஷர்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், டீரிசர்வேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்பி ஆக்ட்ன்றாங்க. எல்லாம் கரெக்ட் தான். ஆப்ஷன் 3 தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி வேறு இன்ட்ரடியூஸ்ட் as பார்ட் ஆஃப் த நியூ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. புதிய பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டதுன்றாங்க. எல்லாம் கரெக்ட் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 134 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருந்துச்சு ஓகேங்களா. நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது ஓகேங்களா. ரயில்வேஸும் அப்புறம் அட்டாமிக் எனர்ஜி இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் கீழே வந்து இருக்குது ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இந்த 1991 தான் பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் லாஸ்லாம் ஒழிச்சிருப்பாங்க ஓகேங்களா. முக்கியமானதுங்க அது. சரி ஓகே. 24வது, ஆன் விச் டேட் வாஸ் த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா லான்ச்டுன்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்துருப்போம் February 18, 2016 ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 25, ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த நரசிம்மன் கமிட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, SLR rate was reduced from 38.5% to the 25% for over 3 yearsன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. CRR rate was reduced to 3.5 over 4 yearsன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1991 முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா CRR வந்து பார்த்தீங்கன்னா 25 இருந்துச்சு ஓகேங்களா. அதுவே SLR வந்து பார்த்தீங்கன்னா 25, CRR வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஓகேங்களா. இருங்க, சாரிங்க, அது வந்து குறைக்க சொன்னது ஆரம்பத்தில் அதிகமாக இருந்திருக்கும். இருங்க, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா SLR வந்து பார்த்திங்கன்னா 38, CRR வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53 வந்துடுது ஓகேங்களா. இதுலேயே ஒரு 53 வந்துச்சுன்னா இப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேயே ஒரு 53 வந்துச்சுன்னா பேங்க்குக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? 47 ரூபா தான் இருக்கும். இந்த 47 ரூபாவில் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடன் கொடுத்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால லாபங்கள்லாம் ஒழுங்காக பார்க்க முடியல. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மன் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா 25% குறைக்க சொல்லிருப்பார் SLR. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CRR 3.5 குறைக்க சொல்லிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 26வது, அக்கார்டிங் டு விச் கமிட்டிஸ் ரிப்போர்ட் வேர் நியூ ரூல்ஸ் ஃபார்முலேட்டட் டு கால்குலேட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் NPA அண்ட் அசெட் வேல்யூவேஷன். ஓகே, எந்த குழு அறிக்கையின்படி வாராக்கடன் NPA மற்றும் சொத்து மதிப்பை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. நரசிம்மன் கமிட்டி தான் ஓகேங்களா. நரசிம்மன் கமிட்டி 1991 அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த வாராக்கடன் ஆக்சுவலாக ஒரு இது இருக்குங்க, NPA நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். இது வந்து எது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏதோ கட்டாமலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கட்டாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா. அது வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிடும் ஓகேங்களா 90 நாட்களில் ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ராஜா சல்யா இவர் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் தொடர்பானதுங்க, டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ் ஓகேங்களா.
டேக்ஸ் வரும் வந்துன்னா இவரோட கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த வேட்டெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா, வேட்டு. அதே பார்த்திங்கன்னா ராஜகிருஷ்ணா, இது வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி தொடர்பாக போட்டிருப்பாங்க. பாவர்ட்டி அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பாவர்ட்டியும் அது தொடர்பாக போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இவர் தானே நம்ம பார்த்துருப்போம்ல ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்துன்னு சொல்லிருப்பார் ஓகேங்களா, ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் அந்த வார்த்தை வந்து இவர் தான் சொல்லிருப்பார் ஓகேங்களா. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது உற்பத்தியெல்லாம் பண்ணுறது ஃபாரினோட அந்த எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுல இந்த ஆரம்ப காலத்தில். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. வெர்மா கமிட்டி இவர் வந்து பார்த்திங்கன்னா வீக்கான பப்ளிக் செக்டார் பேங்க்லாம் இருக்கும், வீக் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவருக்கீழே வந்து இந்த கமிஷன் வந்து போட்டிருப்போம் ஓகேங்களா 1999 ஓகேங்களா. சரி ரைட். அதே ராஜாச்சலையை வந்து பார்த்திங்கன்னா 1991 ஓகேவா. சரி ரைட்டுங்க. சரி ஓகே. அடுத்து 27வது 2016 இந்தியாவின் ஜிடிபி பில்லியன் யூஎஸ்டி அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கேட்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2251 ஓகேங்களா. அதே பார்த்திங்கன்னா இந்தியா ஷேரின் குளோபல் ஜிடிபி கேட்குறாங்க. குளோபல் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஷேர் வந்து 2.99 ஓகேங்களா. அதுவே மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 17.5. அதே நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2.4. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3412 ஓகேங்களா, 3412. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. சரி ரைட். 28வது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஜிஎஸ்டி. ஓகே. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஆல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் லிவ்டு வித் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றாங்க. இந்த ஆல் தாங்க இங்கே ட்விஸ்ட்டே, எல்லா இதுக்குலாம் கிடையாது. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிலாம் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்கோஹால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடுறாங்க கரெக்டாக. ஆல்கோஹால் அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ், இதெல்லாம் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ எல்லா இன்டைரக்ட் டேக்ஸஸையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுதுன்னு சொல்கிறது தப்பு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு. ஸோ 1 எலிமெண்ட் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. சரி ரைட்டு. இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் மீதான அடுக்கு வரி கேஸ்கேடிங் எஃபெக்ட் பாதக விளைவை நீக்கும்ன்றாங்க. இது கரெக்டு தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் அது வாங்குறது அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி வந்து கட்டிட்டு தான் அந்த பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்கும்போது ஒரு வரி, அப்புறம் பார்த்திங்கன்னா விற்கும் போது ஒரு வரி, ஸோ அந்த வரிக்கு மேலே வரிலாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ரோல் வந்து பண்ணிச்சு ஓகேங்களா. சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விற்கும் போது மட்டும் வரி போட்டால் போதும் ஓகேங்களா. ஸோ அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷ் ஆச்சு. இது கரெக்ட் தான். திஸ் டேக்ஸ் இஸ் சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ்ன்றாங்க. அட் த டெஸ்டினேஷன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து ஒரு கார் மேனுஃபேக்சர் வந்து வச்சுக்கோங்க, சென்னையிலேருந்து ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, அது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் விற்கிறாங்கன்னா டெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. மேனுஃபேக்சர் பண்ணது சென்னையில், ஆனால் அது வந்து விற்கிறது வந்து டெல்லின்னு வச்சுக்கோங்க. டெல்லியில் தான் பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸ் தான் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்ன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 2, 3 தான் ஆன்சர் இதுக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு 17 டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்யூம் பண்ணிருக்கு ஓகேங்களா. அது ஒன்று. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மாடல் நம்ம வந்து எந்த ஜிஎஸ்டி மாடல் வந்து நம்ம வந்து பாரோ பண்ணுறோம்னா கனடியன் மாடல் ஓகேங்களா. கனடியன் மாடல் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜிஎஸ்டி மாடல். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கனடியன் மாடல் தான் ஓகேங்களா. சரி ரைட். 29 when was the goods and services tax GST act passed in parliament and when it came into effectன்னு கேட்குறாங்க. ஸோ பாஸ் ஆனது பார்த்திங்கன்னா March 29, 2017. எப்போ கேம் இன்ட்டு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா 1 July 2017. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். 30வது அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 இப்போ தான் பார்த்துருப்போம். July 1 ஓகேங்களா 2017. நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 1991. அதுவே ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செஸ் இது வந்து கண்ணில் கொண்டு வந்துருப்பாங்க. ஏசியாலே இதுதான் ஃபஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1965 இந்தியாவில் மட்டும் கிடையாது ஏசியாலேயே. ஸோ டிமானிட்டைசேஷன் ஆஃப் 500 and 1000 இது வந்து பார்த்திங்கன்னா 2016 மோடி வந்த பிறகு பண்ணிருப்பாங்களா 500 அப்புறம் 1000. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செஸ் தான் ஓகேங்களா. ஸோ 3 வருது எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்புறம் சியில் வருதுங்களா. ஸோ பிடி எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த 3241. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சரு. சரி ஓகே. அடுத்து 31வது which of the following is not an advantage of FDI foreign direct investment பின்வருவனவற்றில்
எது அந்நிய நேரடி முதலீட்டின் எஃப்டிஐ நன்மை அல்லன்னு கேட்குறாங்க. ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கரெக்டாக தான் ஓகேங்களா. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு உண்டாய் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி அவங்க வந்து உள்ளூர் மக்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்து அது மூலமா நம்ம உள்ளூர் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ இது வந்து அட்வான்டேஜ். அப்புறம் இன்க்ரீஸ் இன் காம்படிஷன் இதுவும் கரெக்டு தான். இப்போ வந்து உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே டாட்டா இல்லை மஹேந்திரா இவங்க மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிறப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ற உந்துதலும் இருக்காது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிர்ணயிச்சு தான் விளையாடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் காம்படிஷன் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஃப்டிஐ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்துச்சுன்னா இவங்களுக்கு இன்னொரு அர்ஜென்சி இருக்கும். ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கொடுக்கணுன்ற ஒரு நெருக்கடி இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் கம்மி விலையில் கொடுக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விட்டு அவுட் ஆயிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் காம்படிஷன் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் சாவரனிட்டி இதுதாங்க ஆன்சர் ஆக்சுவலாக இதுக்கு ஓகேங்களா. இது வந்து நாட் அன் அட்வான்டேஜ் ஓகேங்களா. இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கம்பெனி வருது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்துட்டு நிறைய பணம்லாம் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புலாம் கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணலாம் ஓகேங்களா. நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாதகமாக சட்டம் வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பண்ணலாம். ஸோ லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் சாவரனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் அன் அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. இந்த கேபிட்டல் இன்ஃப்ளோ இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருவாயெல்லாம் வரும். ஸோ இது மூலம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் இன்ஃப்ளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான் இதெல்லாம் ஓகேங்களா. 32வது consider the following statements regarding the location of India. Okay, the difference between the local time of Gujarat and Arunachal Pradesh is approximately 2 hours என்றாங்க. இது கரெக்டாக தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக குஜராத்தோட அந்த இது லேட்டிடியூட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 16.05 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் ஓகேங்களா குஜராத். அது அருணாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா 30 டிகிரிஸ் வந்துன்னா டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் ஓகேங்களா. ஸோ 30 டிகிரினா 30 × 4 போட்டோம்னா 120 மினிட்ஸ் வரும் ஓகேங்களா. 120 மினிட்ஸ் என்னது அப்ராக்ஸ் 2 ஹவர்ஸ் தான் ஓகேங்களா. அப்ராக்சிமேட்லி 2 ஹவர்ஸ் தான். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து கரெக்டு. த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி மெரிடியன் பாசஸ் த்ரூ 5 ஸ்டேட்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஐஎஸ்டி ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் அப்புறம் ஆந்திரா இந்த 5 ஸ்டேட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட்டு. 33வது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் த்ரூ விச் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ். ஓகே, கடகரேகை கடந்து செல்லும் பின்வரும் மாநிலங்களை மேற்கிலிருந்து கிழக்காக வரிசைப்படுத்துகின்றாங்க. சரி ரைட்டு. வெஸ்ட் டு ஈஸ்ட் ஓகேங்களா. வெஸ்ட் டு ஈஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குஜராத் ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மத்திய பிரதேஷ் வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குஜராத், ரெண்டாவது ராஜஸ்தான், மூணாவது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் வரணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனில் இதுதான் ரெண்டாவது. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டு, ஆறாவது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அப்புறம் ஏழாவது பார்த்திங்கன்னா திரிபுரா, எட்டாவது வந்து மிசோரம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வரிசை. ஸோ 1 2 3 4 ஆர்டராக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான போர்ஷன் இருக்குன்னா ராஜஸ்தான் தான் ஓகேங்களா. அங்கே தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதுவே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் பாஸ் ஆகுது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஓகேங்களா. அங்கே தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பாஸ் ஆகும் ஓகேங்களா. சரி, ஆக்சுவலாக இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாகி ரிவர் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி பாஸ் ஆகுங்க ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதை பார்த்திங்கன்னா சொல்லிருப்பாங்க ஓகேங்களா. மத்திய பிரதேஷில் ஒரு வாட்டியும் அப்புறம் குஜராத்தில் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும். அதுவே இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குல்ல, இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க சிட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா உதய்பூர் ஓகேங்களா. உதய்பூர் எங்கே இருக்குன்னா இங்கே திரிபுராவில் இருக்குது ஓகேங்களா. இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குங்களா. ஸோ இது ஒரு ஃபேக்ட்டு. அப்புறம் இன்னொன்று, இப்போ அந்த ஐஎஸ்டி நம்ம பார்த்துருப்போம்ல, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அது வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுவும் ட்ராபிக் ஆஃப் கேன்சரும் இது ரெண்டும் வந்துன்னா கரெக்டாக மீட் பண்ணுறது வந்துன்னா கொரியா, சத்தீஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா மீட் ஆகும் ஓகேங்களா. இதுதான் முக்கியமான ஃபேக்ட்ஸ் இதெல்லாம். சரி, அடுத்து 34 விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாட்டர் பாடி செப்பரேட்ஸ் த அந்தமான் ஃப்ரம் த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ன்றாங்க. இது வந்து 10 டிகிரி சேனல் தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். பாக் ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஸ்ரீலங்காவே பிரிக்கும் ஓகேங்களா. ஸோ அதுவே 8 டிகிரி சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இருங்க அந்த வரிசையாக அந்த டிகிரி சேனல்ஸ்லாம் பார்த்துடலாம். 6 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தமானியும் அப்புறம் இந்தோனேஷியாவும் பிரிக்கும் ஓகேங்களா. 6 டிகிரி. அதுவே 8 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா மினிசாய், அந்த லட்சத்தீவு இருக்கும்ல, அங்கே இருக்க மினிசாயும் மால்தீவ்ஸையும் பிரிக்கும்
மால்தீவ்ஸ் வந்து பிரிக்கும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கண்ட்ரிஸ் ஓகேங்களா. அதுவே 9 டிகிரி சேனல் வந்து பார்த்திங்கன்னா மினிசாயும் அமிந்தீவையும் பிரிக்கும். அமிந்தீவு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் தான் இருக்குது, லக்ஷதீப்குள்ளேயே தான் இருக்குது ஓகேங்களா. அதுவே 10 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும் ரெண்டாக ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ 10 டிகிரி தான் பார்த்திங்கன்னா அந்தமானையும் நிக்கோபாரையும் பார்த்திங்கன்னா பிரிக்கும் ஓகேங்களா. சரி ரைட். சரி ஓகேங்க. சரி ஓகே. 35வது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் இந்தியாஸ் பவுண்டரிஸ். ஓகே. இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் ஷார்ட்டஸ்ட் லேண்ட் ஃபாரண்டியர் வித் ஆப்கானிஸ்தான்றாங்க. இது கரெக்டாக ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 106 கிலோமீட்டர் தான் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதுவே லாங்கஸ்ட் எங்கன்னா பங்களாதேஷ் கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4096 ஓகேங்களா 0.7 கிலோமீட்டர்ஸ் பங்களாதேஷோட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. சரி ரைட்டு. ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். இந்தியாஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் ஏஷியா ஆஃப்டர் சைனான்றாங்க. இது தப்புங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டாப் 3ல கூட கிடையாது. ஸோ ஏஷியா வந்து அதிக கோஸ்ட் லைன் இருக்குது ஃபஸ்ட்டு இந்தோனேஷியா தான் ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் வரும் ஓகேங்களா. மூணாவது பார்த்திங்கன்னா ஜப்பான் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்தியா சைனா அதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் ஜப்பான் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் லைனில் இந்தியாவோட பெருசாக இருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சர் இருக்குங்களா. 1 மட்டும்தான் கரெக்ட். சரி ஓகே. 36வது இந்தியா பாகிஸ்தான் இது வந்து பிரிக்கிறது பார்த்திங்கன்னா ராட்க்ளிஃப் லைன் ஓகேங்களா. அதுவே இந்தியா சைனா வந்து பார்த்திங்கன்னா மெக்மோகனு. அதுவே இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா டூரன் லைன் ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக இயர் முக்கியம். இது வந்து 1947 ராட்க்ளிஃபு. மெக்மோகன் வந்து பார்த்திங்கன்னா 1916 ஓகேங்களா. மெக்மோகன் அந்த சிம்லா கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் பிரிச்சிருப்பாங்க. 1914 ஓகேங்களா 1914. அதே டூரண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 1893 ஓகேங்களா. 1893 தான் பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா. சரி ஓகே. 37வது ஹரப்பா இது ஆக்சுவலாக வந்து எந்தெந்த ரிவரோட மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஹரப்பா பார்த்திங்கன்னா ராவி இது வந்து கரெக்டு தாங்க ஓகேங்களா. அதே மொஹஞ்சதாரோ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் இதுவும் கரெக்டு தான். அப்புறம் ரூப்பர் வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் இதுவும் கரெக்டு தான். சன்னுந்தாரோ இது வந்து சரஸ்வதினு கொடுத்துருவாங்க. இதுதான் தப்பு ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் தான் வரணும். சன்னுந்தாரோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்து ப்ரொவின்ஸ் இருக்கும்ல பாகிஸ்தானில் அங்கே தாங்க இருக்குது ஓகேங்களா. கிட்டத்தட்ட மொஹஞ்சதாரோ பார்த்துல தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். 38வது த ஹிஸ்டாரியன் ஹூ டிஸ்கிரைப்டு ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ஆஸ் மேசிவ் கமர்ஷியல் சென்டர்ஸ் வாஸ் யார் வந்துன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ மிகப்பெரிய வணிக தலங்களாக இருந்துள்ளன அப்படின்னு யார் விவரித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரெட்டி அவர் தான் பார்த்திங்கன்னா சொல்கிறப்பார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர் இருக்குங்களா. ஆக்சுவலாக இந்த சன்னுந்தாரோ இந்த சன்னுந்தாரோ பார்த்திங்கன்னா அது வந்து ஐவிசி சைட்லேயே இந்த சிட்டாடல் இல்லாத ஒரே சைட் வந்து இதுதான் ஓகேங்களா. நோ சிட்டாடல் இல்லாத ஒரே சைடு வந்து பார்த்திங்கன்னா சன்னுந்தாரோ தான் ஓகேங்களா. அது ஒரு முக்கியமான விஷயங்க. சரி ஓகே. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோத்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகவா ரிவர் அங்கே இருக்கும். அப்புறம் காலிபாங் வந்து பார்த்திங்கன்னா காகர் ரிவர் ஓகேங்களா. காகர் அந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா காலிபாங் வந்து இருக்கும். சரி ஓகே. அப்புறம் 38வது பார்த்துருவோம் இந்த கிருஷ்ணா ரெட்டின்னு ஓகேங்களா. சரி ஓகே. ஆக்சுவலாக இன்னொருத்தர் கூட ஒன்று இருப்பார் யாரும் பார்த்திங்கன்னா ஸ்டூவர்ட் பிகாட் ஓகேங்களா. இது பிவைக்கில் கேட்டிருக்காங்க ஸ்டூவர்ட் பிகாட். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா அப்புறம் மொஹஞ்சதாரோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சிட்டிஸ்ன்னு சொல்லிருப்பார் ஓகேங்களா. சொன்னது யாருன்னு கேட்பாங்க ஸ்டூவர்ட் பிகாட் ஓகேங்களா. ட்வின் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிருப்பார். சரி ஓகே. 39வது விச் ஃபோனடிக் லெட்டர்ஸ் ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட் ஆர் ஃபவுண்ட் இன் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சீல்ஸ். ஓகே. தமிழ் எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான எந்தெந்த எழுத்துக்கள் சிந்து வெளி முத்திரைகளில் காணப்படுகின்றனன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ர ர ந ந ல ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. சரி ஓகே. 40வது சார் ஜான் மார்ஷல் கன்ஃபார்ம்டு தட் த சிட்டிஸ் வர் கனெக்டட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியான்றாங்க. ஆக்சுவலாக வந்து எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பார்ட்ஸோட வந்து கனெக்டடாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ இண்டஸும் மொஹஞ்சதாரோ ஓகேங்களா. நம்ம வந்து பார்க்குறோம்ல நிறைய இண்டஸோட சீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட இருக்குன்னு நம்மளாம் பார்த்துருப்போம். ஸோ ஜான் மார்ஷல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கணக்கெலாம் பண்ணிருப்பார். இந்தந்த சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குது அப்படின்னு ஓகேங்களா. ஹரப்பா மொஹஞ்சதாரோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து சிமிலராக இருக்குன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிருப்பார். சரி ரைட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து செம்பியன் கண்டியூர் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கோடாரி ஓகேங்களா. ஸ்டோன் ஆக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ் சைன் இருக்கும்ல இண்டஸ் சைன் இருக்க ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. முக்கியமானது ஸ்டோன் ஆக்ஸ் செம்பியன் கண்டியூரில் ஓகேங்களா. சரி ஓகே.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 41வது, வாட் இஸ் த எமினன்ட் பில்டிங் இன் மொஹஞ்சதாரோ? ஓகே, மொஹஞ்சதாரோவில் உள்ள தலைச்சிறந்த கட்டிடம் டேஷ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ கிரேட் பாத் தான். ஓகேங்களா. ஸோ இதில் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். கிரானர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், ஹரப்பாவில். ஓகேங்களா, ஹரப்பாவில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை கிரானரி வந்து ஹரப்பாவில் இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கிரானரி இருக்கும். ஓகேங்களா, அதிகமாக இருக்கிறது இங்கே மட்டும் தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக ஹரப்பாவை தான் பார்த்தீங்கன்னா கேட் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க, கேட்வே சிட்டின்னு. ஓகேங்களா, ஹரப்பா வந்து கேட்வே சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராவி சுட்லஜ் அந்த ரெண்டுத்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரி டோப்னு ஒன்று இருக்கும், பாரி டோப். ஓகேங்களா, இதுக்கு நடுவில் தாங்க இருக்கும் ஹரப்பா சிட்டி. ஓகேங்களா, பாரி டோப் நடுவில் தான் இருக்கும், பாரி டோப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா, ராவிக்கும் சுட்லஜ்க்கும் நடுவில். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த ஹரப்பாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும்ல, அந்த சிவலிங்கம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொஹஞ்சதாரோவில் பார்த்தீங்கன்னா அந்த பசுபதி சீலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சரி ரைட்டு. அதுவே சரி ஓகே, அவ்வளோதாங்க இந்த இதில், அவ்வளோதான் கேட்வே சிட்டி. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்டு. சரி ஓகே. 42வது, டேஷ் வாஸ் த ஆர்கியாலஜிக்கல் சைட் எக்ஸ்கவேட்டட் பிட்வீன் த ரிவர்ஸ் ராவி அண்ட் சுட்லஜ்ன்றாங்க. இப்போ தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஹரப்பா தான். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கலாம். ஹரப்பா தான், அந்த பாரி டோப் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ ஹரப்பா தான் ஆன்சர். ஆக்சுவலி இந்த காளிபங்கன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காளிபங்கனில் தான் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உழுது செய்த நிலங்கள்லாம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, காளிபங்கனில். இதை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் பிளாக் பேங்கிள்ஸ்னு கூட சொல்லுவாங்க, லேண்ட் ஆஃப் பிளாக் பேங்கிள்ஸ். ஓகேங்களா, ஸோ காளிபங்கன் வந்து சொல்லுவாங்க. சரி ரைட்டுங்க. ஐடென்டிஃபை த அனிமல்ஸ் நாட் ஃபீச்சர்ட் இன் பசுபதி முத்ரா. ஓகே, பசுபதி முத்திரையில் இடம் பெற்றிராத விலங்குகள் யாவைன்னு கேட்குறாங்க. ஓகே, எலிஃபண்ட், டைகர் இதெல்லாம் இருக்கும். ஸோ டைகர், பியர், ஆக்சுவலாக பியர்லாம் இருக்காது. ஓகேங்களா, பியர் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ், பஃபலோ இது இருக்கும். டைகர், கேமல்லாம் இருக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா 2 4 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா, சரி. ஆக்சுவலாக வந்துச்சுன்னா 4 அனிமல் இருக்குங்க, எலிஃபண்ட்டு, டைகரு, ரைனோ, பஃபலோ. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, இந்த 4 அனிமல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா, சரி ரைட்டு. வேர் ஆர் த ஏன்ஷியன்ட் தமிழ் ஸ்கிரிப்ட்ஸ் ரிலேட்டட் டு த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் ஹவ் பீன் டிஸ்கவர்டு? ஓகே, சிந்துவெளி எழுத்துக்களோடு தொடர்புடைய சிந்துவெளி எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்தமிழ் எழுத்து கண்டறியப்பட்ட இடங்கள் யாவைன்னு கேட்குறாங்க. ஸோ நெகுனூர்பட்டி, ஆலம்பாடி இதெல்லாம் கரெக்டாக தான் இங்கே வந்து காணப்பட்டிருக்கும். அப்புறம் சேத்தவரை, அப்புறம் கிள்ளிவாலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த திருக்கம்புலியூர், அப்புறம் கிருள் சுனை புறக்கல் இதெல்லாம் வந்துச்சுன்னா தப்பு. ஓகேங்களா, இதெல்லாம் திருச்சியில் இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா 1 and 2 தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா, சரி ரைட்டுங்க. ஸ்கூல் புக்லேயே இருக்குது இந்த இதெல்லாம். 45, வாட் ஆர் த பிளேஸ் நேம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கரண்ட்லி யூஸ்ட் இன் பாகிஸ்தான்? பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தமிழ் பேர் கொண்ட நகரங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ மயிலம், மானூர், கொர்க்கை கரெக்டு தான். ஓகேங்களா, இந்த பேர் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, மயிலம், மானூர், கொர்க்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சி, தன்னூர், ஆலூர் இதெல்லாம் தப்புங்க. செஞ்சி, தன்னூர், ஆலூர் இதெல்லாம் தப்பு. அப்புறம் நாகல், தொண்டி, ஆரணி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 1 and 3 தான் கரெக்டு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, 1 and 3 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேசஸ்லாம் வந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, தமிழ் பேர் கொண்ட நகரங்கள். சரி ஓகேங்களா, சரி ரைட்டுங்க. அடுத்து 46வது. ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங். அந்த மன்னர்களும் அப்புறம் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா, சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் பில்லர். ஓகேங்களா, சமுத்திரகுப்தர். அதே பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர் 2 வந்து பார்த்திங்கன்னா உதயகிரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தேவகுப்தான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இருக்குது, ஒரு சாகரின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுவே புத்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா பஹர்பூர். இது அடிக்கடி கேட்டுருவாங்க. புத்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா பஹர்பூர் காப்பர் பிளேட்டு. அதுவே ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜுனாகர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 3 1 4. ஓகேங்களா, 2 3 1 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி ரைட். ஆக்சுவலி இந்த சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலகாபாத் பில்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவர் தான் எரெக்ட் பண்ணிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசேனர். ஓகேங்களா, அதுவும் இந்த ஈரான் பில்லர் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிருத்வியம் அப்ரதீர்த்தான்னு சொல்லுவாங்க. பிருத்வியம் அப்ரதீர்த்தா. அதாவது பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நிகராக வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. அதுதான் பார்த்திங்கன்னா அதோட மீனிங்ங்களா. சரி ரைட்டுங்க. 47வது, மேட்ச் கரெக்ட்லி த குப்தா மினிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்றாங்க. சரி ஓகே, மகாதண்டநாயக்கா வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா, அதே தந்தோபாசிகா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ், ஹெட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதே மகாசந்தி விகிரிகா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் அஃபேர்ஸ்.
ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் வார் அண்ட் பீஸ் ஓகேங்களா, போர், அதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக இருந்திருக்கதா சொல்கிறாங்க. அப்புறம் மஹாக்ஷ பத்தாலிகா, இது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ரெக்கார்ட் கீப்பர் ஓகேங்களா, தலைமை பதிவு காப்பாளர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3412 ஓகேங்களா. 3412 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி, ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 48வது, விச் tax is described as starting as a voluntary offering but later became a compulsory and oppressive tax. அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் வந்துட்டுனா தேவைன்னா வேணும்னா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா, அந்த மாதிரி டேக்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது வந்து எந்த டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாலி ஓகேங்களா. பாலி தான் இதுக்கு தான் ஆன்சர். ஸோ அது வந்துட்டுனா வாலண்டரியாக கொடுக்குறது தான் ஓகேங்களா. அதுவும் இதில் போகாலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த போகான்றது பார்த்தீங்கன்னா காய்கறிங்க பழங்க அதெல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா, ஃப்ரூட்ஸு அது கொடுக்குறது தான் போகா. அதுவே பாகா வந்து பார்த்திங்கன்னா 1/6 பாகம்ங்களா, 1/6. அப்புறம் இந்த காரான்றது வந்துட்டுனா பீரியடிக்காக கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீரியடிக்காக கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா காரம் ஓகேங்களா, பீரியாடிக் டேக்ஸ். பீரியடிக் டேக்ஸு வில்லேஜஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த சுல்கான்றது வந்து பார்த்திங்கன்னா சுங்க வரி ஓகேங்களா. சரி, 49வது, who among the following described in the below statements? Okay, according to Prayaga Prasistha, he was a gate chronicler. ஓகே, பிரயாக் பிரசிஸ்தி இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். யாருன்னா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா. அந்த அலாபாத் பில்லர் இருக்கும்ல அதுதான் பார்த்தீங்கன்னா பிரயாக் பிரசிஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீ மேகவர்மன் த புத்திஸ்ட் கிங் ஆஃப் சிலோன் வாஸ் அ காண்டெம்பரரி ஆஃப் ஹிம்ன்றாங்க. இது கரெக்டாக ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போத் காயோட ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தரோட கோயில் வந்து நிறுவனம்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஷ்யூட் கோல்டு காயின்ஸ் வித் த லெஜெண்ட் ரெஸ்டோரர் ஆஃப் அஸ்வமேதா. ஆமாம் பார்த்துருப்போம்ல, அந்த அஸ்வமேதா யாகம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் வந்து பண்ணுறப்பாரு ஓகேங்களா, குதிரையை தான் பலி கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு தான் ஆன்சர் ஓகேங்களா. அதே இந்த சந்திரகுப்தா இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா அதிராஜான்னு சொல்லுவாங்க. மகாராஜா அதிராஜா இந்த டைட்டிலுக்குள்ள ஒரே மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1. சந்திரகுப்தர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. விக்ரமாதித்யா, தேவகுப்தா நிறைய இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலி இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சில்வர் காயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரிலீஸ் பண்ண முதல் மன்னர் யாருன்னா சந்திரகுப்தர் 2 தான் ஓகேங்களா. அதுவே இந்த குமாரகுப்தா வந்து பார்த்தீங்கன்னா சாகரின்னு சொல்லுவாங்க. சாகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பார் ஓகேங்களா, சாகரின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. 50வது, மேட்ச் த ஃபாலோவிங் நவரத்னாஸ் ஆஃப் சந்திரகுப்தாஸ் 2 கோட்டுன்றாங்க. ஓகே, சான்ஸ்கிரிட் போயிட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் தான் ஓகேங்களா. போயிட் அவர் காளிதாசர், இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் ஸ்காலர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசேனர் ஓகேங்களா. சான்ஸ்கிரிட் ஸ்காலர் வந்து அரிசேனர். அதுவே லெக்ஸியோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அமரசிம்ஹர் ஓகேங்களா. அமரசிம்மர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸியோகிராஃபர். அமர கோஷம் எழுதியிருப்பார். ஃபிசிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி ஓகேங்களா. நேஷ்னல் சித்தா டே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம் ஓகேங்களா. நேஷ்னல் ஆயுர்வேதா டே ஓகேங்களா, செப்டம்பர் 23. ஆஸ்ட்ரானமர் வந்து பார்த்தீங்கன்னா வராகமிகரர் ஓகேங்களா. ஆஸ்ட்ரானமர் வந்து வராகமிகரர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிருஹத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா அதெல்லாம் எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45231 ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேவா. 51, how many pairs are correctly matched? குப்தா கிங்ஸ் அண்ட் தேர் டைட்டில்ஸ்னு கேட்குறாங்க. ஓகே, சந்திரகுப்தா ஒன்று வந்து மகாராஜா அதிராஜா கரெக்ட் தான். சமுத்திரகுப்தர் வந்து கவிராஜா கரெக்டு. சந்திரகுப்தர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தேவராஜா கரெக்டு. ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கராதித்யன்றாங்க, இதுதாங்க தப்பு. இப்போ தான் தப்பு, குமாராதித்யா ஓகேங்களா. சக்கராதித்யர் வந்து பார்த்தீங்கன்னா குமாராதித்யர். ஸோ ஸ்கந்தகுப்தர் வந்து கிடையாது ஓகேங்களா. சரி, ரைட்டு. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 pairs தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சரு. 52, த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் கிளாஸ் ஆஃப் பாட்டரி டியூரிங் த குப்தா பீரியட் இஸ் நோன் ஆஸ். ஓகே, குப்தர்கள் காலத்தில் மிகவும் தனித்துவமான மட்பாண்ட வகை பின்வருமாறு அறியப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வேர் ஓகேங்களா, சிவப்பு பாத்திரம் அதுதான் பார்த்தீங்கன்னா குப்தர்களோட காலத்தில் இருந்தது ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் இது வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர்களோட காலத்து ஓகேங்களா. மௌரியர்கள் இது. அதுவே ஆக்ரே இந்த ஓச்சர் வண்ண மட்பாண்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்கோலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த காப்பர் அந்த யூஸ் பண்ண பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓச்சர் வண்ண மட்பாண்டம் அப்போ வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இல்லைனா லேட் பிரான்ஸ் ஏஜ் ஓகேங்களா, பிந்திய வெண்கல காலம். அதே பார்த்தீங்கன்னா பெயிண்டட் கிரேவர் இது வந்து அயனேஜில் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா, இரும்பு காலத்தில். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. 53வது, த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் இட் டிஸ்கிரைப் சமுத்திரகுப்தாஸ் மிலிட்ரி கான்குவஸ்ட். கரெக்டு தான். வாஸ் கம்போஸ்ட் பை அரிசேனன்றாங்க, இதுவும் கரெக்டு தான். இட் இஸ் ரிட்டன் என்டையர்லி இன் பிரகிருத்துன்றாங்க, இது தப்பு ஓகேங்களா. சான்ஸ்கிரிட் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பு காவியா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 and 2 தான் ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. சரி, ரைட். 54வது,
த மியூரல் பெயிண்டிங்ஸ் ஆஃப் அஜந்தா ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் பிலாங்கிங் டு விச் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ன்றாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய தேசா. ஓகேங்களா, மத்திய தேசா ஸ்கூல். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மத்துரா, அப்புறம் வந்து மகாதா, மால்வா ரீஜன் சொல்லுவாங்களே, மால்வா ரீஜன் இந்த ராஜஸ்தான் சைடில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மால்வா ரீஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தேசா ஸ்கூல். ஓகேங்களா, ஸோ இந்த அஜந்தா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸில் எந்த ஸ்கூல் சார்ந்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய தேசா ஸ்கூல். ஓகேங்களா, சரி ரைட். விச் லிஸ்ட் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, விஷாகடட்டர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, விஷாகடட்டர் வந்து பார்த்திங்கன்னா முத்திர ராட்சசம். அதுவே அசங்கர் வந்து பார்த்திங்கன்னா பூமி சாஸ்திரம். ஓகேங்களா, வாத்ஸ்யாயனா வந்து பார்த்திங்கன்னா நியாய பாஷ்யா. ஓகேங்களா, அதுவே காமதங்கந்தர் வந்து பார்த்திங்கன்னா நிதிசாரம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3142. ஓகேங்களா, 3142. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸி, ஓரோட படிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த வாத்ஸ்யாயனா தான் பார்த்திங்கன்னா காமசூத்திரம் அது கூட எழுதியிருப்பார். ஓகேங்களா, இதில் நியாய பாஷை அப்புறம் காமசூத்திரம் இது ரெண்டுத்தையும் எழுதியிருப்பார். அசங்கா வந்து பார்த்திங்கன்னா பூமி சாஸ்திரம். ஓகேங்களா, சரி ரைட். 56 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த டைட்டில் ஆஃப் ராஜேந்திரான்னு கேட்குறாங்க. ஸோ நாட் த டைட்டில். ஸோ பண்டித சோழன் கரெக்ட் தான். முடிகொண்ட சோழன் அவரோட பேர் தான். கடரம் கொண்டான் அதுவும் அவரோட பேர் தான். ஓகேங்களா, மதுரை கொண்டான் பார்த்திங்கன்னா பராந்தகன் 1. ஓகேங்களா, முதலாம் பராந்தகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் 2 வந்து தோக்கடிச்சிருப்பார், பாண்டிய மன்னர். ஓகேங்களா, ஸோ இது தப்பு. அப்புறம் கிருமி கண்ட சோழன் பார்த்திங்கன்னா குலோத்துங்கன் 2, இரண்டாம் குலோத்துங்கன் அவர் தான் பார்த்திங்கன்னா கிருமி கண்ட சோழன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4 and 5. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா, சரி ரைட். குலோத்துங்கன் 2 கிருமி கண்ட சோழன். ஓகேங்களா, 57 விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. டியூரிங் த சோலா பீரியட் 1 வேலி ரெப்ரசென்டட் 6.5 ஏக்கர்ஸ்ன்றாங்க. ஒரு வேலி வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ஏக்கர்ன்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா, ராஜராஜ சோழா பீரியடில் தி ரூலர் கால்ட் உலகளந்த சோழன் வாஸ் ராஜராஜா சோழா 1ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்வேலாம் பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பார். எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1001. ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்வே வந்து நடந்திருப்பார். ஓகேங்களா, ஒரு பெரிய லேண்ட் சர்வே வந்து நடத்திருப்பார், சென்சஸ் மாரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உலகளந்த சோழன் சொல்கிறாங்க, உலகளந்த பெருமாள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒர்க் சச்சஸ் பண்டிகோவே இந்த தக்கேகபரணி வேறு கம்போஸ் டியூரிங் த சோழா பீரியட்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸி தான். டியூரிங் த பாண்டியன் பீரியட் த லேண்ட் அலாட்டட் டு கார்பெண்டர்ஸ் வாஸ் கால்ட் அஸ் தத்தர்கனின்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா, தத்தர்கனி வந்து யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்மித். அந்த கோல்டு ஸ்மித் தான் பார்த்தீங்கன்னா தத்தர்கனி. அது அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து டொனேட் பண்ணுவாங்க. தச்சு மானியம் தான் கார்பெண்டர். ஓகேங்களா, ஸோ கார்பெண்டர்ஸ்க்கு கொடுக்குற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு மானியம். அதே பார்த்தீங்கன்னா காலர்கனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க, இரும்பு உருக்க அந்த வேலைலாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா, பிளாக் ஸ்மித்து. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, 1, 2, 3 தான் ஆன்சர். 58 விச் இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் ராஜராஜா சோழா 1 மென்ஷன்ஸ் த குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டீச்சர்ஸ் ஹூ தாட் த வேதாஸ் அண்ட் கிராமர். அதை பார்த்தீங்கன்னா இந்த கிராமரு அப்புறம் இந்த வேதங்கள்லாம் சொல்லி தராங்களா அந்த டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்கிற இன்ஸ்கிரிப்ஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா அனியூர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ராஜராஜ சோழாவோடது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், 8000. ஓகேங்களா, 8000 இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, இந்த 8000 இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேத காலேஜ் இருக்கும்ல, அந்த திருபுவனை அங்கெல்லாம் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. ஓகேங்களா, 8000 திருபுவனை அங்கெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, அப்புறம் டீச்சர்ஸோட சேலரிலாம் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ராஜேந்திர சோழன் தான் இது. ஓகேவா, 59 விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் டாக்ஸ் அபவுட் த சோழா எம்பையர் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. சோழர் எம்பையர்லேருந்து இது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. த சோழாஸ் கண்ட்ரோல் த சென்ட்ரல் நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். வடக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தமிழ்நாடு கரெக்டு. த கோர் ஏரியா வாஸ் கால்டு காவேரி டெல்டா சோழமண்டலம்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். பட்டினப்பாலை கம்போசர் பை த கடலூர் உறுதினங்கனார் ஆஃபர்ஸ் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி டியூரிங் த ரூல் ஆஃப் ராஜராஜா சோழன்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா, ராஜராஜ சோழா கிடையாது, கரிகால சோழன். ஓகேங்களா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலாம் கூட மாற்றிருப்பார். ஒரே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து மாற்றிருப்பார். ஓகேங்களா, ஸோ 3வது தாங்க தப்பு. ஸோ இதில் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, அதே காவிரி பூம்பட்டினம் வாஸ் ஆல்டர்னேட்டிவ் ராயல் ரெசிடென்ஸ் அண்ட் போர்ட் டவுன்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். Consider the following statements regarding Chola's army. Okay, the army consisted of 3 conventional divisions: infantry, cavalry, infantry. கரெக்ட் தான். குதிரைப்படை, காலற்படை, அப்புறம் யானைப்படை. இந்த 3மே இருந்துச்சு. கரெக்ட் தான். ஆக்சுவலாக யானைப்படை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சோழர்கள் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 யானைகள்லாம் இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ட்ராவலர் வந்து சொல்லிருப்பார். யாரும் பார்த்திங்கன்னா சவ் ஜூ குவா. ஓகேங்களா,
இவர் தான் சொல்லிருப்பார் சோழர்கள்கிட்ட வந்து ஒரு 60,000 யானை படைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கேண்டன்மெண்ட்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு கேபிட்டல் சிட்டி கால்டு படை வீடுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஓகேங்களா. படை முகாம்கள் படை வீடுன்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி அவுட் போஸ்ட் இந்த கான்குவர்ட் டெரிட்டரி வேறு கால்டு நிலைப்படை, இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. வெற்றி கொண்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட இராணுவ முகாம்கள் நிலைப்படை என்று அழைக்கப்பட்டனன்றாங்க. கரெக்டு. த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் சேனாபதி அண்ட் தண்டநாயக்கம்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா. எல்லாமே கரெக்டுங்க. 61வது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் சோலாஸ் டாக்ஸேஷன் சிஸ்டம். ஓகே. ராஜராஜ சோழா ஸ்டாண்டர்டைஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். ஹி கலெக்டட் 100 கலம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் ஒன் வேலின்றாங்க. ஒரு வேலியிலேருந்து எப்படின்னா 100 கலம் வந்து எப்படின்னா அவர் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக தான். இந்த கலம்ன்றது எப்படின்னா ஒயிட் பேஸ்டு ஓகேங்களா. வெயிட் அந்த வெயிட் பேஸில் வந்து எப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேலி கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா 6.5 ஏக்கர்லேருந்து ஒரு களம் வந்து எப்படின்னா கலெக்ட் பண்ண 100 களம் வந்து கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது கரெக்டாக தான் ஓகேங்களா. ஒப்பாட்டி வேர் லிவிட் அண்ட் கலெக்டட் பை த கிங் அண்ட் லோக்கல் சீஃப்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இது வந்து ஒரு லோக்கல் டேக்ஸ். இது மன்னரோ கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து அங்கே இருக்க லோக்கல் சீஃபை கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்புறம் தேர் வாஸ் அன் எலாபரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ கால்டு புறவரி திணைக்களம்ன்றாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ வந்து புறவரி திணைக்களம். அதே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ரெக்கார்டில் அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வரி பத்தகம் ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இதுக்கு வந்து 3மே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 62 விச் கிங் டொனேட்டட் விஷ்ணு ஸ்டாச்சு டு ஸ்ரீரங்கன் டெம்பிள் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஓகேங்களா. பொன்வேந்த பெருமாள் கூட சொல்லுவாங்க இவர் ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த துலாபரா செரமணின்னு ஒன்று இருக்குங்க. துலாபரா செரமணி அதில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா தராசு இருக்கும். ஒரு தராசில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிற்பார். இன்னொரு தராசில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக வச்சுருவோம் ஓகேங்களா. கோல்டாக இருக்கும் இன்னொரு தராசில். ஸோ ஈக்குவலாக அவர் வெயிட்டுக்கு ஈக்குவலாக வர வரைக்கும் வந்து கோல்டு வந்து சேர்ப்பார். அப்புறம் அவர் வெயிட்டுக்கு ஈக்குவலாக வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வந்து அப்படி அந்த ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கும்ல, ரங்கநாத சாமி கோயில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொன்குறை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சார் ஓகேங்களா. ஸோ அந்த துலாபரா செரமணின்னு சொல்லுவாங்க. இதை துலாபரா விழா ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் சொல்லுவாங்க ஓகேங்களா. முக்கியமானவர். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அவர் தான் ஆன்சர் ஓகேங்களா. ஜலவர்மன் சுந்தரபாண்டியன் கூட சொல்லுவாங்க இவர். பொன்வேந்த பெருமாள் ஓகேவா. சரி ரைட். 63வது சூஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் ரிகார்டிங் த லேட்டர் பாண்டியாஸ் பீரியடுன்றாங்க. உத்தரமந்திரி பிரைம் மினிஸ்டர் கரெக்ட் தான். எழுத்து மண்டபம் பார்த்தீங்கன்னா ராயல் செக்ரட்டரி, இதுவும் கரெக்ட் தான். மாரணியனன் தான் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஃபீஷியல்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரி மாரணியனன். ஸோ இது கரெக்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு தான் ஆன்சரு. 64வது த சித்தனவாசல் கேவ் டெம்பிள் வாஸ் ரெனோவேட்டட் பை ஹூம் அமாங் த ஃபாலோவிங். ஸோ இது ரெனோவேட்டட் பைன்னு கேட்குறாங்க. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் ஓகேங்களா. ஆக்சுவலாக அது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் ஓகேங்களா. அவர் தான் கட்டியிருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்கள் பார்த்தீங்கன்னா இளம் கௌதமனார் ஓகேங்களா. இளம் கௌதமனார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணிருப்பார். யாரோட தலைமை கீழே வந்து ரெனோவேட் பண்ணிருப்பாருன்னா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் ஓகேங்களா. அவரோட தலைமை கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெனோவேட் பண்ணிருப்பார் ஓகேங்களா சித்தனவாசல் டெம்பிளை. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் இருக்கார்ல, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நெப்போலியன் சொல்லுவாங்க. பாண்டிய நெப்போலியன் ஓகேங்களா முக்கியமானது. அப்புறம் இந்த சித்தனவாசல் கேவ் டெம்பிள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஏதாவது அறிவர் கோயில்லாம் சொல்லுவாங்க. ஜெயின்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஓகேங்களா, சமணர்கள். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 65 மேட்ச் த ஃபாலோவிங். கோயில் ராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் டெம்பிள் அஃபீஷியல் ஓகேங்களா. பிரதான கோவில் அதிகாரிகள். கோயில் கணக்கு யாருன்னா டெம்பிள் அக்கௌண்டன்ட்டு. தேவக்கனி யாருன்னா ஏஜென்ட் ஆஃப் காட் ஓகேங்களா, கடவுளின் தூதர். அதே ஸ்ரீ வைஷ்ணவர் இது வந்து டெம்பிள் மேனேஜர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4-1 இருக்கிறது பிசி தான் இருக்குது. ஸோ 4-1-3-2. ஸோ 4-1-3-2 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருக்குங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. அதே சங்கரப்படையாரெலாம் இருக்காங்க. சங்கரப்படையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து சப்ளை பண்ணுறவங்க அவங்க. அப்புறம் சந்தேஸ்வரான்னு இருப்பாங்க. அந்த சண்டேஸ்வரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட நிலங்கள் இருக்கும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஓனர் வந்து இவர் தான் ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் இப்போ கோயில் சொத்து தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேரில் தான் நடக்கும் ஓகேங்களா. சந்தேஸ்வரா ஓகே, லீகல் ஓனர் ஆஃப் த டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சோழா டெம்பிளோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஓகேங்களா. சோழர்கள் இதெல்லாம் கோயில் நிர்வாகம். சரி ஓகே. 66 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். மிடிவல் பாண்டியாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் டிட் நாட் பில்ட் எனி நியூ டெம்பிள்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் தப்புங்க ஓகேங்களா. அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. கட்டவே இல்லைன்னா சொல்ல முடியாது. நிறைய டெம்பிள் வந்து கட்டியிருப்பாங்க. நெல்லையப்பர் டெம்பிள், ஏகப்பட்ட டெம்பிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. த மோனோலித்திக் மெகா சைஸ் ஆர்னமெண்டட் பில்லர்ஸ் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லேட்டர் பாண்டியா ஸ்டைல்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் பிற்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பணியாகும்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. ரைட். 67
செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மறைமலை அடிகள். ஓகே, மறைமலை அடிகள் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இஸ் கன்சிடர்டு த ஃபாதர் ஆஃப் த நான் பிராமின் தமிழ் மூமெண்ட். நான் பிராமின் மூமெண்ட்டில் நான் பிராமின் தமிழ் மூமெண்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வந்து இவர் தான். ஸோ கரெக்ட் தான். ஸ்டார்டட் த இண்டிபெண்டன்ட் தமிழ் மூமெண்ட், இதெல்லாம் கரெக்ட் தான். தனித்தமிழ் இயக்கம் 1916 வந்து ஆரம்பிச்சிருப்பார். கரெக்டாக. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஸோ சப்போர்ட்டட் பெரியார்ஸ் ஏத்திஸ்டிக் ஐடியாலஜின்றாங்க, இதுதாங்க தப்பு. இவர் பெரியாரின் நாத்திக வாதத்தை ஆதரித்தான்றாங்க, இது தப்பு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்திருப்பார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைவ சித்தாந்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடு வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டட் மோனோதியஸ்ன்றாங்க, இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சரு. சரி, ரைட். 68. ஹூ பிரைஸ்டு பெரியாரஸ்த. ஓகே, தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் பெரியார் என்று பாராட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. காமராஜர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். காமராஜர் தான் சொல்லிருப்பார். சரி, ஓகே. 69. ஸ்டேட்மெண்ட் 1. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இஸ் லீகலைஸ்ட் அண்டர் செக்ஷன் 7A ஆஃப் த இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ன்றாங்க, இது கரெக்ட் தான். ஓகேங்களா. செக்ஷன் 7A முக்கியமானது. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 2. திஸ் செக்ஷன் வாஸ் இன்சர்ட் வியா த ஹிந்து மேரேஜ் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967, இதுவும் முக்கியமானது. ஓகேங்களா. 1967 இதுவும் கரெக்ட் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டுங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ரெண்டுமே கரெக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வந்து எப்போ நடந்திருக்கும்னா 1928. ஓகேங்களா. அப்போ தான் நடந்திருக்கும் முதல் சுயமரியாதை திருமணம். ஓகேங்களா. பிராமணர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எங்கே நடந்திருக்கும்னா சுக்ரவரப்பட்டி. ஓகேங்களா. சுக்ரவரப்பட்டி அங்கே தான் நடந்திருக்கும். சுக்ரவரப்பட்டி ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் 1928 நடந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஓகேவா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 70வது. ஹூ சைடு சைவா ஐடியாலஜி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் லைக் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவை என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இளவழகனார். ஓகேங்களா. அவர் தான் சொல்கிற பாருங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அவரோட சைவ சித்தாந்தா அந்த பாடிலையும் அந்த இயக்கத்துலையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அந்த அந்த இது சுயமரியாதை இயக்கம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஓகேங்களா. ஸோ ரெண்டு இதுலேயும் காமனாக இருப்பார் இவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்கிறப்பார். ஓகேங்களா. ஸோ சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவை சொன்னது யாருன்னா இளவழகனார். ஓகேங்களா. ஸோ 71. ஹியூமன் ரிசோர்ஸஸ், த ஆல்டிடியூட்ஸ், பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி டாமினேட் எக்கனாமிக் ப்ராசஸ். ஓகே, கேபிட்டல் இஸ் நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் ப்ராக்ரஸ், சொன்னது யாருன்னா நர்க்ஸே. அவர் தான் சொல்கிறப்பார். கரெக்டாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி, அந்த பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திரும்பி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்கிறப்பார். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்க. 72. The process of increasing people's knowledge, skills and productive capacity is called human capital formation-றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. மக்களின் அறிவு, திறன்கள், உற்பத்தி செய்யும் தகுதி ஆகியவற்றை அதிகரிக்கும் செயலை மனித மூலதன ஆக்கம் எனலாம்ன்றாங்க. கரெக்ட் தான். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பீப்புள் இன்க்ரீசஸ் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். பொது சுகாதாரம், கல்வி, மக்களுக்கான வசதிகள் மீது செய்யப்படும் செலவுகள் மனித மூலதன ஆக்கத்தை அதிகரிக்கும்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா தியோடர் ஷல்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. தியோடர் ஷல்ட்ஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே சொல்கிறப்பார். ஓகேங்களா. தியோடர் ஷல்ட்ஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அந்த கான்செப்ட் வந்து சொல்லிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனு, லிட்ரஸி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்புறம் இன்கம், அந்த மூணு வந்து பார்த்துருப்போம். அது இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது இருக்கும். எஜுகேஷனு, ஹெல்த்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை திறன், ஜாப் ட்ரைனிங்கு, அப்புறம் மைக்ரேஷன், இடம்பெயர்வு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், இந்த 5 பேஸ் பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 73. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு வளரும் பொழுது உயர் வகை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பிறக்கும். புதிய தொழில்நுட்பம் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாகிவிடும். ஸோ இது வந்து யார் சொல்கிறப்பான்னு கேட்குறாங்க. ஸோ சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் சும்பீட்டர். ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது அவர் தாங்க. ஓகேங்களா. ஜோசப் சும்பீட்டர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 74வது. 74. ஹூ மென்ஷன் இந்த புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகே, இந்த புக் எழுந்தது நம்மளுக்கு யாருன்னே தெரியும். யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. ஓகேங்களா. இது படிக்கும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தாதாபாய் நௌரோஜி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ஒன்று எழுதியிருப்பார், இங்கிலாண்ட்ஸ் டெப்ட் டு இந்தியா. அது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்ட்ஸ் டெப்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. 1867 வந்து எழுதியிருப்பார்.
இங்கிலாண்ட்ஸ் டெப்ட் டு இந்தியா ஓகேங்களா. ஸோ அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1867 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருப்பார் ஓகேங்களா. அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குங்களா, அது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருப்பார் 1867. அதே இந்த 1866 அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் கூட ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா. சரி ரைட். ஸோ 75 ஃபைனல். ஆஃப்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 1947றாங்க. இது தப்புங்க ஓகேங்களா. 1947 கிடையாது, இது வந்து பிவைக்யூ. April 6, 1948 அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. இது தனியாக இந்த டேட்டே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்புங்க. இன் திஸ் போத் த சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் இந்த மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் வேர் ரெக்கமெண்டட் டு பி எஸ்டாப்ளிஷ்ன்றாங்க. இது கரெக்டாக இருக்குங்களா. ஒரு திட்டக்குழுவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமிக் கலப்பு பொருளாக தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருக்குங்களா. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு, ஃபஸ்ட் வந்து தப்பு ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. சரி ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சந்திக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகேங்க, தேங்க்யூ.